நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2022ல ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர்ல எடுக்கப்பட்ட ஸ்டுடியோ 666 அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மியூசிக்கல் கேங் வந்துட்டு இவங்களுடைய 10வது ஆல்பத்தை பார்த்தீங்கன்னா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க நினைச்ச மாதிரியே ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில அமானுஷமான விஷயங்கள் அப்படின்றது நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஆக்சுவலா இந்த படத்துடைய ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில கோரி சீக்வன்ஸ் எல்லாமே காமிச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதே மாதிரி அந்த கேங்ல இருக்கிற ஒரு நபரை பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி எல்லாரையுமே போட்டு தள்ளணும் அப்படின்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டா காமிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய லாஸ்ட்ல வரக்கூடிய ட்விஸ்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டா போட்டு முடிச்சிருக்காங்க. ஆனா இருந்தாலுமே இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பு அப்படின்றது அந்த அளவுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாத இவங்க இந்த படத்துல என்னதான் சொல்ல வராங்க அப்படின்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஃபைனலா வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆவரேஜான ஹாரர் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க.